நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிறிஸ்பியான வெஜிடபிள் பக்கோடா, அதுக்கப்புறம் மசாலா டீ. அதுக்கு முதல்ல தின்னாக கட் பண்ண கேரட் போட்டுக்கலாம், 1 கேரட். கேப்சிகம் 1, ஆனியன் 1 ஸ்லைஸ் பண்ணது, தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அதுவும். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு, ஜீரகம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டுட்டு என்ன பண்ணலான்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த மசாலா உப்பு எல்லாமே அந்த வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ கடலை மாவு அது 1 1/4 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த அரிசி மாவு தான் அந்த பக்கோடாவுக்கு நல்லா கிறிஸ்பியான ஒரு இதை கொடுக்கும். ஸோ இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆனியன் இருக்கிற அந்த தண்ணியே போதும். தேவைப்பட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சூடான எண்ணெயில் நம்ம உதிரியாக இந்த வெஜிடபிளை போட்டோன்னா அது ரொம்ப கிறிஸ்பியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ நம்ம தின்னாக நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ண வேணாம். அதே மாதிரி ரொம்ப ஹை ஹீட்லேயும் நம்ம பண்ண வேணாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போது நல்லா கிறிஸ்பியாக. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் பேட்சையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேணாம். ஸோ திருப்பி போட்டு 2 பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம். ஸோ எண்ணெய் அதிகமாக இது எடுத்துக்காது. ஸோ நம்ம கிறிஸ்பியான வெஜிடபிள் பக்கோடா ரெடி. இப்போ மசாலா டீ அதுக்கு என்னென்னா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 5 சின்ன டீஸ்பூனில் டீ பவுடர். ஸோ இதை போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இப்போ இதில் 1 கிளாஸ் மில்க் ஊற்றிக்கலாம், பால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும். ஸோ இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு மசாலா டீ. ஸோ இப்போ இது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான மசாலா டீ வெஜிடபிள் பக்கோடா ரெடி.